ஹாய் ஹலோ வணக்கம். இது ஜீ தமிழ் வழங்கும் அஞ்சரை பெட்டி. நான் தான் உங்க ஷெஃப் தீனா. இன்னைக்கு என்னோட செட்டு பிடிச்ச மேல ஒரு அருமையான சூப்பரான டிஷ் பண்ண போறேங்க. அந்த டிஷ் என்ன கேட்டீங்கன்னா கேப்சிகம் மட்டர் மசாலா. அதாவது குடமிளகாவும் பச்சை பட்டாணியும் வச்சு ஒரு டிஷ் பண்ண போறோம். அதாங்க கேப்சிகம் மட்டர் மசாலா. இது எப்படி பண்றது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்ப்போமா. ரீஃபைண்ட் ஆயில், சீரகம், தக்காளி, உப்பு, பச்சை பட்டாணி, மஞ்சள்தூள், தனியாத்தூள், மிளகாய் பவுடர், கேஷ்நட் பேஸ்ட், கொத்தமல்லி, கேப்சிகம், சீரகம் பவுடர், கரம் மசாலா பவுடர். இது எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ஸ்கீமாக வந்து அடுப்பு பற்றுவீங்க. அதுக்கு பிறகு வந்து மேலே கடாயை வைக்கிறேன். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஒரு கரண்டி எண்ணெயை வந்து இதை போட்டிருக்கேன். எண்ணெய் சூடானே கொஞ்சம் சீரகம், தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கி முடிச்ச பிறகு கொஞ்சம் இந்த கேப்சிகம் போட்டு நல்லா வதக்குங்க. வேக வச்ச பச்சை பட்டாணி போட்டு நல்லா திருப்பி நான் டாஸ் பண்ணணும். அதுக்கு பிறகு தான் மசாலா இதில் போடணும். ஒரு டிஷ்ஷுக்கு வந்து விதவிதமான குக்கிங் இருக்குது. அதனால் வந்து சில டிஷ்ஷுக்கெலாம் வந்து நீங்கள் முன்னாடியே மசாலா போட்டு அதுக்கு மேலே வெஜிடபிள் போடுவீங்க. ஆனால் இந்த டிஷ்ஷுக்கு வெஜிடபிள் போட்ட பிறகு மசாலா போடணும். இந்த டிஷ்ஷுக்கு இப்போது அது சூடானே சீரகம் போடுறேன். இந்த டிஷ்ஷுக்கு வந்து முக்கியமாக வெங்காயம்லாம் தேவையில்ல. வெறும் தக்காளி அப்புறம் இந்த கேஷ்நட் பேஸ்ட் போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த தக்காளியை வந்து இதில் ஆட் பண்ணுறேன். இந்த டிஷ்ஷுக்கு முக்கியமாக என்ன கேட்டிங்கன்னா இந்த தக்காளி தான். தக்காளி இப்போ போட்டிருக்கோம். தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். இதில் முக்கியமாக ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த தக்காளி வந்து மேஷ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண கேட்டிங்கன்னா இந்த உப்பு போட்டு நீங்கள் அப்படி 2 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா அந்த டொமேட்டோ வந்து நல்லா மேஷ் ஆகிடும். இப்போ இதோட இந்த கேப்சிகம் வந்து ஆட் பண்ணுறேன். குடமிளகா நல்லா பொடிச்சு பொடிச்சா கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. இதோட இந்த வேக வச்ச பச்சை பட்டாணியை வந்து கொஞ்சம் இதில் ஆட் பண்ணுறேன். இதுக்கு பிறகு இந்த கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். கொத்தமல்லி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நல்லா சாத்தே பண்ணுங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதில் இந்த மசாலா போட போகிறேன். கொஞ்சம் மஞ்சள்தூள், தனியா 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூன் மிளகாய் போட்டிருக்கேன். இதில் வந்து இப்போ வந்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுறேன். இப்போ வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பாயில் ஆகணும். அதுக்கு பிறகு இந்த கேஷ்நட் பேஸ்ட்டை போட்டால் நம்ம இந்த டிஷ் ரெடி. நல்லா தண்ணியாக மசாலா போட்டு வச்சுருங்க. இதில் வந்து இப்போ என்ன பண்ணி வச்சுருக்கேன், இந்த கேஷ்நட் பேஸ்ட்டு நல்லா வேக வச்சு நல்லா மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். பாயில் பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கொதி வந்திருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த கேஷ்நட் பேஸ்ட்டை ஆட் பண்ணுறேன். இந்த கேஷ்நட் பேஸ்ட் எதுக்கு போடுறோம் கேட்டிங்கன்னா இந்த கிரேவி வந்து நம்ம வந்து திக்காக கிடைக்கும். அந்த ஒரு ரீசன் கோசம் தான் கேஷ்நட் பேஸ்ட் போடுறோம். அதெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். ஏற்கனவே வேக வச்ச கேஷ்னால ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டியது இல்லை. அதனால் இப்போ ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் ஜீரா பவுடர் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கரம் மசாலா ஃப்ளேவர் உங்களுக்கு தேவை. அதனால் வந்து கரம் மசாலா ஃப்ளேவரும் தேவை. அதனால் கரம் மசாலா பவுடர் போட்டிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு இப்போ அழகா இந்த கப்பில் வந்து பிளேஸ் பண்ணுறேன். கொஞ்சம் மேலே கொத்தமல்லி போட்டால் கார்னிஷுக்கு. இப்போ இந்த கேப்சிகம் மட்டன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி இருக்கு பார்ப்போம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா சூப்பராக வந்துருக்குங்க. எனக்கு சாப்பிடும்போது அந்த குடமிளகாவோட ஃப்ளேவர் வந்து நான் சொன்ன மாதிரி நல்லா கிடச்சிருக்கு எனக்கு. அதெல்லாம் ஃபினிஷிங் வந்து ஜீரா போட்டு கரம் மசாலா போட்டு சூப்பராக இருக்குது. ரொம்ப காரமாகவும் இல்லை, ரொம்ப மைல்டாகவும் இல்லை, நல்லா மீடியமாக சூப்பராக வந்துருக்கு எனக்கு இந்த டிஷ்ஷு.